வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடக்கம். காங்கிரஸ் முன்னாள் எம்பி குமரி அனந்தன் உள்ளிட்ட மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல். அரசியல் சண்டைக்கு அமலாக்கத்துறையை ஏன் ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்கள் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் காட்டமாக கேள்வி. நில ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் சித்தராமையா மனைவிக்கு எதிராக இடி மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு. சென்னை கிரீம் சாலை அப்போலோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழக்கமான மருத்துவ சோதனை. இன்று முதலமைச்சர் பங்கேற்க இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல். அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான அன்வர் ராஜா அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். பாஜகவின் கையில் அதிமுக சிக்கியுள்ளதாக திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா விமர்சனம். நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று கூறி எடப்பாடி பழனிசாமியால் உறுதிப்படுத்த முடியவில்லை எனவும் பேட்டி. எனவே அதற்கு புறம்பாக இப்போது அதிமுக இருக்கிறது. அது தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது. பாஜக என்பது நெகட்டிவ் ஃபோர்ஸ். அவர்களை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா கருத்து. பாஜகவுடன் ஜெயலலிதா கூட்டணி வைத்தது வேறு, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்துள்ளது வேறு என அதிரடி. தமிழ்நாட்டில் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ், அதை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவேதான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கட்சியை காப்பாற்ற வேண்டுமே என்று என் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் சொல்லி பார்த்தேன். அதையெல்லாம் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிமுகவில் பலர் மன வருத்தத்தில் உள்ளதாக அன்வர் ராஜா கருத்து. பாஜக எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் அதனை அழிப்பதுதான் அவர்களின் நோக்கம் எனவும் சாடல். எந்த கட்சியில் அவர்கள் சேர்ந்தாலும் சரி, அந்த கட்சியை அழிப்பதுதான் அவருடைய நோக்கம். இப்போது அதிமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவைத்தான் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு நிகரானவர் அதிமுகவில் இல்லை. இந்தியாவுக்கே உதாரணமாக மு க ஸ்டாலின் திகழ்வதாகவும் அன்வர் ராஜா பாராட்டு. இப்போது நான் கேட்கின்ற கேள்வி ஒரே கேள்விதான். இப்போது தமிழ்நாட்டில் நம்முடைய தலைமை ஸ்டாலின் அவர்களுக்கு இணையான தலைவர் யார்? பார்க்கலாம், யாரும் இல்லை. ஆபரேஷன் சிந்தூரின் போது ஒட்டுமொத்த உலகமும் இந்திய ராணுவத்தின் வலிமையை கண்டதாக பிரதமர் மோடி பெருமிதம். ஆபரேஷன் சிந்தூர் 100% வெற்றி எனவும் பேச்சு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற வேண்டும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி எம்பிக்களுக்கு வலியுறுத்தல். ऑपरेशन सिंदूर के तहत उसको जमींदोज कर दिया गया और मैंने बिहार की एक ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு சென்று திரும்பிய சுபாஞ்சு சுக்லாவுக்கு பாராட்டு. விண்வெளி துறையில் இந்தியா புதிய வரலாறு படைத்துள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம்.
திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்வில் மக்களிடம் ஓடிபி பெற உயர்நீதிமன்ற கிளை இடைக்கால தடை. திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்வில் உறுப்பினர் சேர்க்கையை தொடரலாம் எனவும் உத்தரவு. பூம்புகாரில் நடைபெறவுள்ள பாமக மகளிர் மாநாட்டில் அன்புமணி பங்கேற்பதற்கான அனைத்து சூழலும் ஏற்பட்டுள்ளது. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நம்பிக்கை. இந்த மாநாட்டுக்கு எங்கள் சென்னை மருத்துவர் அன்புமணி வருவார் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கட்டாயம் வரக்கூடிய சூழல் வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறோம். அதிமுகவுடன் ஓபிஎஸ் அணியை இணைக்காவிட்டால் 2026 3 எழுத்து கட்சிதான் ஆட்சிக்கு வரும். இபிஎஸ்ஸின் காலில் கூட விழ தயார், ஏற்றுக்கொள்ளுங்கள் என ஓபிஎஸ் ஆதரவாளர் ரஞ்சித்குமார் பரபரப்பு பேச்சு. இல்லையா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். 2026 3 எழுத்து உள்ள கட்சி தான் ஆட்சி அமைக்கும். ஒன்று சேராவிட்டால் 3 எழுத்து கொண்ட கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்பதையும் இந்த 10வது தீர்மானமாக எழுதி நிறைவேற்றி காஞ்சிபுரம் மாவட்ட சார்பாக உளுந்தூர்பேட்டை கார் விபத்து நிகழ்ந்தபோது தான் தூங்கிக் கொண்டிருந்ததாக போலீஸ் விசாரணையில் மதுரை ஆதீனம் தகவல். விபத்து ஏற்பட்ட போது பதற்றம் அடைந்ததாகவும் தவறான நோக்கத்தில் ஏதும் பேசவில்லை எனவும் வாக்குமூலம். திண்டுக்கல் பெருமாள் கோயில் பட்டியில் உள்ள காளியம்மா கோவில் முன்பு நடப்பட்டிருந்த கற்கள் அகற்றப்பட்டதால் இரு சமூகத்தினரிடையே மோதல். போலீசார் முன்னிலையில் இரு தரப்பினரும் சரமாரியாக தாக்கிக் கொண்டதில் 4 பேர் காயம். மதபோதகர் தாக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் எம்பி ஞான திரவியத்திற்கு சம்மன் வழங்காத விவகாரம். சம்மன் வழங்க 6 மாதங்கள் எடுத்துக்கொண்டது ஏன் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் நுழைந்து உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வரும் பெண் மீது கொடூர தாக்குதல். தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது என தகவல். தென்காசி மாவட்டம் சீவநல்லூர் பகுதியில் கடந்தை வண்டு கடித்ததில் தம்பதியர் பரிதாபமாக உயிரிழப்பு. கோயிலுக்கு அன்னதானம் சாப்பிட சென்றபோது நிகழ்ந்த பரிதாபம். விருதுநகர் மாவட்ட ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டு என் சண்முகசுந்தரபுரம் கிராம மக்கள் போராட்டம். அடிப்படை வசதிகள் செய்து தர மறுப்பதாக மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டுகளை ஒப்படைக்க வந்ததால் பரபரப்பு.